கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 1 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் இல்லாமல், சமாதானம் சந்தோஷம் இல்லாமல், வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஆண்டவராக தேவன் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. இதிலே 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்று, நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம். அதே போல ஆண்டவர் சொல்றார், உங்கள் பிதாக்களின் ஆசீர்வாதமும். அப்படியானால் ஆண்டவர் நம்முடைய பிதாக்களுக்குன்னு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்காமல் போயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிதாக்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அப்படியானால் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. தெய்வ பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசியுங்கள். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கர்த்தருக்காக சாட்சியாருங்கள். God bless you. Amen.